இரண்டு வகையான நாட்டு மாட்டு இனங்கள் இருக்கின்றன. ஒன்று பாஸ் டாரஸ், இன்னொன்று பாஸ் இண்டிகஸ். பாஸ் டாரஸ் என்பது ஐரோப்பியாவிலும் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் இருக்கக்கூடிய நாடு. அதாவது ஃப்ரீஷியன், ஜெர்சி, ஸ்விஸ் பிரவுன் இது போன்ற அந்த வெள்ளை சட்டை மாடுகள் நாம் இப்பொழுது நமது நாட்டிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஸ் இண்டிகஸ் எனப்படும் ஒரு மாட்டு இனம் இந்தியாவில், ஆப்பிரிக்காவிலே ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய மாடு. குறிப்பாக ஈஸியாக இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பாஸ் இண்டிகஸ் என்ற மாட்டிற்கு திமிழும் கொம்பும் இருக்கும், அந்த மாட்டுக்கு திமிழும் கொம்பும் இருக்காது. நமது பகுதியிலே தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு இனங்கள் கம்மியாக பால் கொடுக்கும், ஆனால் வேலை செய்யக்கூடிய டிராஃப்ட் அனிமல். வட இந்தியாவில் இருக்கக்கூடியது பால் கொடுக்கக்கூடிய மாடுகள், மில்க் அனிமல், வேலை செய்வது அவ்வளவு கடினமாக இருக்கும். இப்படி இருந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் 5 வகையான நாட்டு மாட்டு இனங்கள் இருக்கிறது. தஞ்சாவூர் பகுதியிலே ஒம்பளச்சேரி என்ற மாட்டினமும், நமது கோவை கொங்கு மண்டலத்திலே காங்கியம் மாடு என்ற ஒரு நாட்டினமும், ஈரோடு பகுதியில் அந்தியூருக்கு அருகே பர்கூர் மலைக்கு மேல் இருக்கக்கூடிய பர்கூர் என்ற ஒரு நாட்டினமும், மதுரை ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பெயர் போன புளியகுளம் என்ற ஒரு மாட்டினமும், தேனி மாவட்டத்திலே தேனி மலை மாடு என்ற ஒரு நாட்டினமும் இருக்கிறது. இந்த நாட்டினங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், நாட்டு மாட்டு பால் என்பது மிகவும் சிறப்பான ஒரு பால். 1970களில் இன்டகிரேட்டட் கேட்டில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ICDP என்ற ஒரு திட்டத்தின் காரணத்தினால் நமது மாடுகள் கம்மியாக பால் கொடுக்கிறது, நிறைய பால் கொடுக்கக்கூடிய மாடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும், இந்திய நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து மாடுகளை கொண்டு வந்து அந்த மாடுகளை வைத்து அந்த மாடுகள் 5 to 6 லிட்டர் 8 லிட்டர் பால் கொடுக்கும் என்ற காரணத்திற்காக அந்த மாடுகள் உள்ளே கொண்டு வரப்பட்டன. அந்த மாடு பால் குடிக்க ஆரம்பித்த பின்னர் தான் இயற்கையை விட்டு நாம் வழி மாறி இன்று இருக்கக்கூடிய டயபெட்டிக்ஸ், இன்று இருக்கக்கூடிய லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், அதுபோக பெண்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள், 8 வயதிலே 9 வயதிலே 10 வயதிலே பெண்கள் வயதுக்கு வந்து விடுவது, இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு பெரிய காரணம் பால். என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால், சில விவசாயிகள் நிறையாக நாம் இயற்கையை பற்றி மறுபடியும் கவலைப்படாமல் வருமானம் ஈட்ட வேண்டும் அல்லது அதிக பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆக்சிடாக்சின் என்ற ஒரு ஊசியை மாடுகளுக்கு அந்த ஊசியை இடுகிறார்கள். அந்த ஆக்சிடாக்சின் என்ன? இங்க இருக்க மருத்துவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தெரியும். பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு முன் அந்த வலி வராமல் இருந்தால், அவர்களுக்கு அந்த ஃபீலிங் இல்லாமல் இருந்தால் ஆக்சிடாக்சின் ஊசியை போட்டு அதை உருவாக்கி குழந்தை பிறப்பதற்கான ஏற்பாடு நடக்கும். அதே ஊசியை மாடுகளுக்கும் அந்த ஊசியை போட்டு அதிலிருந்து அதிகமாக பால் வர வைத்து, மாடுகள் சினையாக இருப்பது போல் மாடுகளை ஏமாற்றி அதிலிருந்து பாலை வர வைத்து அந்த பால் தான் இன்று நிறைய விநியோகமாகிறது. ஆக்சிடாக்சின் ஊசி போடுவது இந்திய நாட்டு அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியாவின் சட்டத்துக்கு கீழ் அது ஒரு மாபெரும் குற்றம். ஆனாலும் அது பல பக்கம் இன்று நடக்கிறது. அந்த ஆக்சிடாக்சினால் நாம் கொடுக்கக்கூடிய பாலினால் வரக்கூடிய பிரச்சனை தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. நிறைய வீடுகளில் இன்று பெண்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த பாலிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை தான்.